வணக்கம் நண்பர்களே. நாளை ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பணியிடங்கள் அதிகமாகவும் உள்ளது. டெட் சர்டிஃபிகேட்டை கவனமாக பார்த்துக்குங்க. பதிவு எண்கள்லாம் கவனமாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பல சேனலில் சொல்கிறாங்க எக்ஸாம் வைக்க வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்ட்டு. எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு அறவே கிடையாது. சிலபஸே ரெடி பண்ணல. சிலபஸை எக்ஸாம் வைக்கிறதா இருந்தால் முன்கூட்டியே சிலபஸ் அறிவிச்சிருப்பாங்க. சிலபஸு அறிவிக்கவே இல்லை இன்ன வரைக்கும். சரிங்களா? எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அடுத்த ஆட்சி மாற்றம் வந்திருந்தா அடுத்த ஆட்சியில் அப்படி இருக்கலாம். இப்போதைய பணி நியமனம் மேற்கொள்வதற்கு, அதாவது பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தேர்வு வைக்கிறதுக்கான சூழலும் கிடையாது. அவங்க சிலபஸும் இன்ன வரைக்கும் விடலை. அதனால் எந்த பயமும் கொள்ள வேண்டாம். எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பே அறவே கிடையாது. எக்ஸாம் வச்சுட்டு அடுத்த ஆட்சியில் வரவங்க பணி நியமனம் மேற்கொள்றதுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் விடமாட்டாங்க. அது அவங்க வாக்கை பாதிக்கும். சரிங்களா? அதனால் இவங்க இப்போதைக்கு பணி நியமனம் மேற்கொள்கிற சூழலில் முயற்சியில் தீவிரமாக இறங்கிட்டாங்க. நாளை அறிவிப்பு வெளியாகலாம். சரிங்களா? பல சேனலில் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சேனல் வச்சு நடத்திட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வு நடக்கும், தேர்வு வைக்கணும், தேர்வு வச்சாதான் பிரச்சனைகள் வழக்குகள் தொடர மாட்டாங்க, சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கான சூழல் அப்படியும் கிடையாது. தேர்வு வைக்கிறதுக்கான சூழல் கிடையாது. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க சென்டருக்கு போய் படிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் இருக்கும். டெட்டு பாஸ் பண்ணவங்க அவங்க சென்டருக்கு போய் படிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டெட்டு பாஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் 1.5 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 1.5 லட்சம் பேரும் அவங்க சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு வருமானம். அதை வேணால் அவங்க பொய் வேணால் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அவங்க குழப்பிட்டு தான் அவங்க சேனலை பார்க்க வைக்கிறாங்க. பல இன்ஸ்டியூட்டுக்காரங்க சேனல் நடத்துகிறாங்க, பொய்யான தகவலை உங்களுக்கு பரிமாறுறாங்க. சரிங்களா? என்னன்னா அவங்கக்கிட்ட மெட்டீரியல் வாங்கணும், அவங்கக்கிட்ட போய் படிக்கணும், அவங்க தகவலை பரிமாறணும், அவங்க சேனல் பார்க்கணும். அதனால் அவங்க வருமானம். அந்த குறுகிய சிந்தனைகளை அவங்க சொல்லுவாங்க. எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போதைக்கு. பணி நியமனம் விரைவில் நடக்கும். நாளை கட்டாயம் வெளியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் சில தினங்கள், அப்படி மீறினா இன்னும் சில தினங்கள், 30ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். என்னுடைய கணிப்பு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? எனவே நண்பர்களே, கவனமாக சான்றிதழ்கள்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. பணியிடங்கள் அதிகமாகவே உள்ளது. என்னுடைய கணிப்பு 20,000 25,000 குறையாது. பல்காக இருக்கும். 25,000 பணியிடங்கள் இருக்கும் பல்காக. அப்போ தான் அது வாக்கு வங்கியாக மாறும். இவ்வளவு நாள் பணி நியமனம் மேற்கொள்ளாத காரணம் என்னன்னா, இந்த இறுதியில் பணி நியமனம் மேற்கொண்டாதான் அது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வாக்களிப்பாங்க. அதனால் இந்த அரசு பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொங்கலுக்கு 2,000 கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னே எலெக்ஷனு 2,500 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு எலெக்ஷன் இருக்குது. எல்லாம் வாக்கு வங்கியை குறி வச்சு தானே. இறுதியில் பணி நியமனம், ஏன்னா இறுதியில் பணி நியமனம் வாக்கு வங்கியாக மாறும். சரிங்களா? பல்வேறு துறைகளில் மேக்சிமம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பணியிடங்கள் இன்டர்வியூ வச்சு தான் போடுறாங்க. தேர்தல் நேரத்தில் நிரப்பப்பட்ட பணியிடங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக ஏற்கனவே டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமனம் உறுதி. நன்றி நண்பர்களே.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனடியாக எந்த தகவல் வந்தாலும் பரிமாறுறேன்.